In our yesterday's class, we have completed all the theory part, and now we shall move to the uh, exercises. Right. So, did you complete these exercises? Yes, sir. Yeah, you have sent me yesterday. And now take out page number 30. Right. What is the size of image produced by eye? Magnified or diminished. Right. Okay. So always eye produces small images, not only small, but also inverted images produced by the eye, according to the ray diagram. And it is shown upright and as the same size by the brain. Clear? Okay, sir, clear. Okay, right, right. Next one. So, Projector. answer அப்போ என்னன்னு எழுதணும்? Size of image is smaller. Position. Magnified வராதா சார்? I magnified produce பண்ணுமா image. Human eye. சேம் சைஸ். Huh? அப்போ சேம் சைஸ். நம்ம நார்மலா ஐல பார்க்குற ஒப்ஜெக்ட் நமக்கு எப்பயுமே ஈக்குவலா தெரியும். அது என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் நமக்கு தெரியும் அந்த இமேஜ். ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் ஈக்குவல்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா ஸ்மாலர்னு சொல்லலாம். ஸ்மாலர்னு சொல்றதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். மேக்னிஃபைட். நெக்ஸ்ட் ஒன், பொசிஷன் ஆஃப் இமேஜ். என்ன நினைக்கீங்க? பொசிஷன் ஆஃப் இமேஜ்னு சொல்றது ஐ ஸ்கிரீன். ரெட்டினா. எங்க? ரெட்டினா. யா, ரெட்டினா. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ரெட்டினா. இங்க என்ன செய்யும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரைட், திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் த ஐ. செகண்ட் ஒன், ப்ரொஜெக்டர். Projector, what type of nature of image in the projector? ரியல் இமேஜ். Yes. And position? பொசிஷன் ஸ்க்ரீன். Mm, okay. Position on screen. Oh, otherwise, FR to FR, F to F இடையிலையா அப்படி பார்த்தா? 2F. 2Fல வச்சா ஈக்குவலா தானே வரணும். எஸ் எஸ். ப்ரொஜெக்டர்ல வரது மெக்னிஃபைடா. பிட்வீன் பிட்வீன் ONF. சாரி, பிட்வீன் ONF. பிட்வீன் O and F ன்னு சொன்னா மெக்னிஃபைடா இருக்கும். பட் அது வெர்ச்சுவல் இமேஜ் தானே. Between 2F and F. Yeah, between F and 2F. Next one.
Magnifying glass. சார் சார் ஐல வந்துட்டு virtual இமேஜ்னு சொல்லலாவா நான் ரெட்டினால தானே ஃபால் ஆகுது இமேஜ். ரெட்டினாங்கிற ஒரு ஸ்கிரீன் virtual இமேஜ்னு சொல்லல, அது ரியல் இமேஜ். ஓகே சார். இந்த ஸ்கிரீன் தான் ரெட்டினா. Right. Magnifying glass. What is the nature of that image? Magnified image. Okay. Size of the image? Sorry, nature of the image virtual, Hmm. size of the image magnified. Okay. Right. Position? Between O and F. O இல்லைனா C தானே? Magnifying glass வந்துட்டு ஒரு Yes. லென்ஸ் மாதிரி. லென்சஸுக்கு சீண்டு தானே சொல்லுவோம் அந்த சென்டரை. ஓன்னு சொல்றது மிரர்ஸுக்கு. சார் மாறி சொல்றீங்க. ஒப்டிக்கல் சென்டர் தானே லென்ஸ்ல இருக்கிறது. ஓகே. மிரர்ஸ்ல இருக்கிறது சென்டர் அது வந்துட்டு ஹால்னு சொல்லுவோம் மிரர் என்ன? ஹால். ரைட். ஓகே. ஸோ ஆப்டிக்கல் சென்டர் ஓன்னு சொல்லலாம், சீன்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Complete the ray diagram and draw the image formed. Ray diagram complete பண்ணீங்களா? எஸ். Right. Next one. And everybody image வந்துச்சு. Next questionக்கு ஆன்சர் சொல்லுங்க. Magnified image. Magnified image. Okay, right. நீ சென்ட் பண்ணலையா அது? இல்ல அது சென்ட் பண்ணல சார். அந்த நீங்க 23ல இருந்து எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस வரை நான் சென்ட் பண்ண சொன்னேன். Okay, right. So second one. Second one இந்த டைமும் எதிர்பார்க்கிறது இப்படித்தான். ஒரு லென்ஸை கிராஃப் பேப்பர்ல வச்சுட்டு அதோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ற மாதிரி வரும். இப்ப சொல்லுங்க, இந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு? Between F and 2F. எஸ். ஸோ 2F அகல தரலன்னு சொன்னாலும் அந்த லென்த்தை வச்சு பார்க்குற டைம்ல அது 2Fக்கும் எஃப்க்கும் இடையில தான் இருக்கும். ரைட். ட்ரா பண்ணிக்கிங்களா பிக்சர்? இல்ல சார் இதுல இருந்து ட்ரா பண்ணல. ஓகே, ரைட். ஸோ பரவாயில்ல, ஆன்சர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன் draw the image formed and label it as I. Right. See, calculate the ratio of the image size to the object size. ஸோ அதை மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. ரைட். தேர்ட் ஒன். ஆன்சர். State two changes. Object becomes magnified Okay. and forming of real image Okay. என்ன சொன்னீங்க? and ஃபார்மிங் inverted real image. ரியல் இமேஜா? எஃப் டூ டுவார்ட்ஸ் எஃப் எஃப்ட பக்கமா மூவ் பண்ணிட்டு போகல, அது என்ன செய்யும்னு சொல்லி கேட்காங்க. Fல வைக்கிறது Fல பக்கமா மூவ் ஆக கொள்ளன்னு சொன்னா பெருசாகும் தானே. Fல ஓகே. வச்சா தானே சார் இல்லை, எஃப்ல இமேஜ் ஃபார்ம் நானே ஆகும். எஃப்ல வச்சுன்னு சொல்லலை. எஃப்ட பக்கமா மூவ் பண்ணும்போதோ நீங்க என்ன சொன்னீங்க? ரியல் இமேஜ் வரும்டா சொன்னீங்க. யா ரியல் இமேஜ் வருமா எஃப் விட குறைய போனிச்சுன்னு சொன்னா? F விட குறைய போயிடுச்சுன்னு சொன்னாவா? ஓ, பிட்வீன் ஓ அண்ட் எஃப். ஸோ அங்கே மெக்னிஃபைடா வரும், வர்ச்சுவல் இமேஜ் தானே? Magnified image. Yes, ஓகே, yes, yes. ரைட். ஆனா towards F ன்னு சொன்னா அது 2F கிட்ட தானே சார் இருக்கு. towards F ன்னு சொன்னா F க்கு பக்கத்துல போகுது. O பக்கத்துல போகுதுன்னு சொல்லலையே.
யா ஓகே ரைட். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? Real image, magnified, inverted image. ஓகே ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். பிக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டேட் டூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இமேஜ். Real image, upright, இங்க ரியல் real இமேஜ் image. வரும். ரியல் இமேஜ் வருமா? ஓ தானே சார், லென்ஸ்ல வந்துட்டு அதே சைட்ல தானே இமேஜ் இருந்தா அது ரியல் இமேஜ் தானே சொல்றேன். ஓகே, நான் அப்படி சொல்லி தரல. நான் சொல்லி தந்தது ரியல் இமேஜா வெர்ச்சுவல் இமேஜான்னு ஃபைன் பண்றதுக்கு ரே டயக்ராம்ல ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் தானா மீட் பண்ணிச்சுன்னு சொன்னா அது ரியல் இமேஜ்னு சொல்லியும், மீட் பண்ணாம அடுத்த சைட்ல நம்ம டொட்டட் லைன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம இமேஜ் எடுக்கமா இருந்தா அது வெர்ச்சுவல் இமேஜ்னு தான் சொன்னேன் நான். கிளியரா? ஓகே சார். ஓகே, ஸோ எத்தனையோ தரம் இந்த ரே டயக்ராமும் ட்ரா பண்ணியிருக்கணும். எஃப்க்கும் ஓக்கும் இடையில ஒப்ஜெக்ட் இருக்கு. ஒப்ஜெக்ட் பொசிஷன் அதானே? எஸ். ஒப்ஜெக்ட் பொசிஷன் அப்படி இருந்தா இமேஜ் எப்படி வரணும்? Magnified, மேக்னிஃபைட், upright, real, அப்ரைட், real. ரியலா? நாம தானே சார் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம எக்ஸ்டெண்ட் அங்கால பண்ணி வந்துட்டு எடுத்தோம்னு சொன்னா வெர்ச்சுவல். ஆனா ரைட். இதுல இதுல இந்த ஓகே. பிக்சர்லயே நீங்க இதுக்குரிய இமேஜ் ஃபார்ம் ஆகிறத காட்டுங்க பாப்போம். இந்த பிக்சர்ல ட்ரா பண்ணி காட்டுங்க. சென்ட் பண்ணிட்டேன் சார். எது? சென்ட் பண்ணிட்டேன். ஓகே ரைட். நீங்க நான் ட்ரா பண்ணதுல டாட் லைனால எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதோ ரூலரை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேல ஃபுல்லா வைக்கணும். வச்சு அதே சென்டர்ல எடுக்கணும். நீங்க ரூலர் இல்லாம ட்ரா பண்ணிருக்கீங்க. ஸோ அடுத்தது, இது ரெண்டு மீட் பண்றது, இது ரியல் இமேஜா வெர்ச்சுவல் இமேஜா? வர்ச்சுவல். வெர்ச்சுவல் தானே. வெர்ச்சுவல் இமேஜ் எஸ். எப்பயும் டாட் லைன்ஸ்ல தான் காட்டணும், இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல காட்டுறது இல்ல. ஓகே கிளியரா? சார். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Right. So here, see, measuring the heights of the image and the object, find the ratio. அப்ப இதுல you have to find the height of the image, then height of the object, so you can find the ratio. Right. Next one, concave lens. What is the phenomena that is used in the concave lens? என்ன phenomena யூஸ் ஆகும் concave lensல? டோன்ட் நோ சார். Sorry.
don't know. ஓகே, நம்ம இந்த படிக்கிறது ஃபுல்லா ஒன்று லைட் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று லைட் ரிஃப்ரெஷன். இங்க என்ன வரணும்? Refraction. ஓகே. And what are the instances the concave lenses are used? concave lens எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? Right. Spectacles. Correcting eye defects using spectacles. Yeah, very good. Spectacles. Then camera. அதில் எல்லாம் என்ன செய்யும்? இந்த concave lens யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்ல போறது, எப்படி அந்த லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும்? Principal axis and reflect. ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகுது. செகண்ட் ஒன், parallel டு பிரின்சிபல் ஆக்சிஸ். Focal point ஃபோக்கல் பாயிண்டால reflect out. ரைட். ஸோ இந்த மாதிரி லைட் ரே ஒன்று பேரலாக வருதா இருந்தா அந்த லைட் ரே என்ன செய்ய போகுது? ட்ரா பண்ணி காட்டுங்க பார்ப்போம். செகண்ட் ஒன் ட்ரா பண்ணுங்க, parallel டு பிரின்சிபல் ஆக்சிஸ். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத காட்டுங்க. செகண்ட் ஒன். மாமா கேட்க முடியுதா? எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, சென்ட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. நீங்க படிச்சிட்டு இருக்கிறது கன்கேவ் லென்ஸ். நீங்க ட்ரா பண்ணியிருக்கிறது கன்வெக்ஸ் லென்ஸுக்கு. Yes, yes. Diverge out. ஓகே, ட்ரா பண்ணி காட்டுங்க அதை. இந்த லென்ஸை இப்படி போடுங்க, லென்ஸ் எப்படி போட்டு காட்டுங்க. இல்லைன்னா லென்ஸை சின்னதா போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனையும் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. Okay, sir. Send பண்ணிட்டேன் sir. என்ன? Send பண்ணிட்டேன். ரைட். நீங்க என்ன ட்ரா பண்ணிருக்கிறது? லைட் ரிஃப்ளெக்ஷனா ரிஃப்ரெக்ஷனா? Refraction. ரிஃப்ளெக்ஷன் நீங்க ட்ரா பண்ணி அனுப்பியிருக்கிறது. ஒரு மீடியம்ல இருந்து வார லைட் ரே அதே மீடியமுக்கு போகுது. ஸோ தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். நீங்க கன்கர்வ் மிரர்ஸ்ல கன்கர்வ் லென்ஸ்ல யூஸ் ஆகுறது ரிஃப்ரெக்ஷன். ஸோ ரிஃப்ரெக்ஷன் எப்படி வரணும்? ஒரு மீடியம் போறதுக்கு அதுக்கு அடுத்த நார்மல் ட்ரா மீடியத்துக்கு பண்ணி போகணும். அண்ட் இது கன்கர்வ் லென்ஸ் சொல்றதால டைவர்ஜும் ஆகணும். ஸோ எப்படி எடுக்கணும் நீங்க இதை? எந்த எஃப் எடுக்கணும்?
நீங்க ஒப்ஜெக்ட் கீறி இருக்கீங்க தானே, எஸ். அதே அந்த சைட்ல இருந்து வார எஃப்ல, அதே சைட்ல இருந்து வார எஃப்ல இருந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி டொட் லைன்ஸ்ல போகும். இப்போ கிளியரா? கிளியர் சார். அண்ட் அடுத்த மிஸ்டேக் வந்துட்டு, நீங்க ஒப்ஜெக்ட்ல இருந்து வார பேரலா வார லைட் ரேஸுக்கு எரோமா காட்டாம விட்டுருக்கீங்க. அப்படி எரோமா காட்டலன்னு சொன்னா அது நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா ட்ரா பண்ணியிருந்தாலும் அது ராங். அண்ட் லைட் ரேஸ் வார டிரெக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த எரோமா. நீங்க இந்த சைட்ல எரோமா போட்டா லைட் ரேஸ் இப்படி வருது, மாறி போட்டீங்கன்னு சொன்னா அடுத்த சைடு போகுது. ஸோ நீங்க எரோமா போடாம ட்ரா பண்ண இயலாது. கிளியரா? கிளியர் சார். ஓகே, அடுத்தது பேரலா வார லைட் ரேன்னு சொல்லும் போது ஒப்ஜெக்ட் கீறணும்னு சொல்லி இல்ல, பேரலல் லைட் ரே மட்டும் ட்ரா பண்ணலாம். நான் நினைக்கிற மட்டுக்கு நீங்க இந்த இதுல இருக்கிற சமரி எதுவும் ஃபில் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படியா? எஸ் சார், டைம் இல்ல. ஓகே, ரைட். ஸோ கட்டாயம் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன், த்ரூ ஆப்டிக்கல் சென்டர். ஒரு கன்கவ் மிரர்ல ஆப்டிக்கல் சென்டர்ல போற லைட் ரே என்ன நடக்கும்? அதே வேயாலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ரிஃப்ளெக்ட் வேலை அப்படியோ போகும், வித்தவுட் எனி பெண்டிங். எஸ். Right. Next one, ray diagram for an image formed by concave lens. Virtual image, diminished image, Okay, upright. upright. Ray diagram draw பண்ண தெரியுமா? பண்ணுங்க. எஸ். ஓகே. Like this. ஒரு concave lens draw பண்றோம். concave lensல ஈக்குவலா f 2f, other side f 2f, ஒரு object வைக்கும். ஓகே, draw பண்ணுங்க. ray diagram draw பண்ணி காட்டுங்க. Finished? எஸ் சார். சென்ட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இப்போ இமேஜ் நேச்சர் ஆஃப் தி இமேஜஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. Upright, ஓகே. virtual, ம் virtual, diminished, ஓகே. டிமினிஷ்ட் மீன்ஸ் reduced, yes, reduced in size. yeah, smaller than.
object. Right. Now we shall move to, right, this one, 2017. What is your answer? Convex lens. Okay, very good. Next one, this 1836. 26, sir. 25th, 2018, 25th one. An answer. D. A to be using concave lens. Concave lens எப்படி converge பண்ணுமா? Concave lens divergeல பண்ணுது light rays. ஒரு light rays Sorry, sorry. வந்தா இந்த light rays இந்த மாதிரி diverge தானே பண்ணுது அது. Yes. So எப்படி First. second வருது? First. A to be First. using convex lens என்ன? First, yeah. சிம்பிளா இங்க ஒரு concave lens draw பண்ணோம்னு சொன்னாலே சரி. இது என்ன வரைக்கும்? ஃபோக்கல் பாயிண்ட் இருக்க போகுது. Next one. 26. Sir, Yes. fourth வராதப்பா. C to A using concave lens. Concave lensல parallel வராதே. இப்படி வராது. Parallel வந்து ஃபோக்கல்குள்ளால ரிஃப்ளெக்ட் ஆகுதானே சார்? இந்த நீ பாருங்க parallel வராது. இந்த மாதிரி diverge தான் வரப்போகுது. So, answer A தான் என்ன? Okay, sir. Next, 26. First one. Sorry. Small object, right? Third one. Right. Consider an instance where a convex lens is used to read a label with very small letters. Small letters பெருசா பார்க்கணுமா இருந்தா அந்த ஹேண்ட் லென்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதையும் நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதை சொல்லும் போது. சார் அது வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ் வாசிக்கிறது தானே? ஸ்மால் லெட்டர்ஸ் வாசிக்கிறது தானே? ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கிறதுக்கு இல்ல, ஸ்மால் லெட்டர்ஸை பெருசாக்கி பார்க்கிறதுக்கு. அதுக்கு தானே ஹேண்ட் லென்ஸ் யூஸ் பண்றது. லென்ஸ் யூஸ் பண்றது ஆப்ஜெக்ட்ஸை மேக்னிஃபை பண்றதுக்கு, ஸ்மால் லெட்டர்ஸை பெருசாக்கி பார்க்கிறதுக்கு. கிளியரா? கிளியர் சார். ரைட். ஸோ இப்போ சொல்லுங்க எங்க வைக்கணும் ஆப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். டூ 2019ல வந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட்
Name point C and D. C optical center, Hmm. D focal point. Okay. Second one. Answer send பண்ணிக்கீங்களா? No sir. ஓகே, இப்போ சென்ட் பண்ணுங்க. Send பண்ணிட்டேன் sir. சென்ட் பண்ணிட்டீங்களா? Yes. Right. Okay, correct. Next one. Describe briefly an activity that could be done to find the focal length of a convex lens approximately. Answer. Have to place the object at center of curvature or twice of the focal point. Okay, center of curvature வந்து சொல்லல தானே? Yes, twice of the focal point. ஓகே. அதை என்ன செய்யணும்? அந்த லென்த்ட Twice of half. இப்போ அது நமக்கு ஃபோக்கல் லென்த்தே தெரியாது. ஸோ எப்படி டுவைஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தெரியுது? இல்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேம் சைஸுக்கு வர மாதிரி செய்யணும். ஓகே. ரியலாவும் இன்வெர்டடாவும் அந்த ஆப்ஜெக்ட் வந்தா ஓகே, இப்போ சேம் ஆன்சர் சைஸ்ல சொல்லுங்க. இப்போ ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேம் சைஸ்லயும் ரியலாவும் இன்வெர்டடாவும் வந்தா அந்த ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த இது லென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல ஹாஃப் தான் ஃபோக்கல் லென்த். ஓகே, ரைட். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ரைட். A question. Name the type of lens that is used as the hand lens. Convex lens. B. Right. So answer for B. Away from the twice of focal. Between which two points related to the lens should be the label be placed in activity 1? Away from the என்ன சொன்னீங்க? Twice of focal. Okay, why? Reading a label with very small letters தானே. என்ன? Activity 1 வந்துட்டு reading a label with very small letters தானே சார். Okay. So Small நீங்க சொல்ற letters மாதிரி வச்சா ஆப்ஜெக்ட் நேரா தெரியுமா தலையில தெரியுமா? inverted தலையில. இன்வெர்டடா தெரியுது. இன்வெர்டடாவா ஒரு ஆப்ஜெக்ட் ரீட் பண்றது?
ஆனா ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்லியிருக்கேன். எந்த பொசிஷன்ல வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க? பில கேட்டிருக்காங்க என்ன, பிட்வீன் விச் டூ பாயிண்ட்ஸ், இந்த எந்த பொசிஷன்ல வைக்கணும்? மெக்னிஃபைடா தெரியணும், அதே டைம்ல அப்ரைட்டா தெரியணுமா இருந்தா எந்த பொசிஷன்ல வைக்கணும்? பிட்வீன் O and F. ஓ அண்ட் எஃப். கரெக்டா? விளங்கிட்டா? கரெக்ட். எஸ். என்ன செய்யக்கூடாது? ஆனா ஓ சொல்லுங்க. சார் அதுல வந்து வித் ஸ்மால் லெட்டர்ஸ் தானே சொல்லியிருக்கேன். அதான் டவுட் ஆயிக்கே. அது நீங்க கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணல. ஸ்மால் லெட்டர்ஸ் சொல்லியிருக்கீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸை பெருசாக்கி வாசிக்கிறது தான் சொல்றது. ரீடிங் அ லேபிள் வித் வெரி ஸ்மால் லெட்டர்ஸ்னா சின்ன லெட்டர்ஸை பெருசா வாசிக்கிறது தான் சொல்றாங்க அங்க. சின்ன லெட்டர்ஸை வாசிக்க இயலாது நார்மலா. அதை ஈஸியா வாசிக்கணுமா இருந்தா அதுக்கு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே கிளியர். ரைட். First one, indicate by a ray diagram how light rays travel through the lens in activity 2. Activity 2. Any activity 2? Burning a piece of dry cotton by solar rays. Okay, எப்படி செய்யணும்? இதுக்கு ரியல் ம் ரியலா தானே எடுக்கணும். இமேஜ் சோலார் ரேஸ் சொன்னா இங்க இமேஜஸ் ஃபார்ம் பண்றது இல்ல. burning a piece எஸ். of dry cotton wool. என்ன செய்யணும்? அது அந்த ரேஸை வந்துட்டு ஒரு இடத்த கன்வெர்ட் பண்ணணும் அந்த ட்ரை காட்டன் நிக்கிற இடத்துல. ஓகே ரைட். ஸோ parallel வர லைட் ரேஸ் இப்படி parallel வர லைட் ரேஸ் எல்லாம் வந்து ஃபோக்கல் பாயிண்ட்ல என்ன செய்யும்? இந்த மாதிரி வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஒரு பாயிண்ட்ல வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இவிடத்த அந்த என்ன பீஸ் ஆஃப் ட்ரை காட்டனை இங்க வச்சோம்னு சொன்னா அது பேர்ன் ஆக தொடங்கும். கிளியரா? கிளியர் சார். ஓகே நெக்ஸ்ட் ஒன் 2. ஆன்சர்? கன்கேவ் மிரர். யா. 3. ரியல் ம் inverted image ஓகே and diminished image. எஸ் வெரி குட். ஸோ fourth one, name 2 instruments that are made using lenses of the type used for hand lenses. ஹேண்ட் லென்ஸ் மேட் பண்ற எந்த டைப் லென்ஸோ அதோட யூஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன? ஆன்சர்? Biconvex lens யூஸ் பண்ணிதானே. ஓ கன்வெக்ஸ் லென்ஸ் எங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்காங்க. என்ன ஆன்சர்? கேமரா. ஓகே. நேம் 2 instruments. Don't know sir. ஆல்ரெடி எழுதி நம்ம என்ன கேமரா, மைக்ரோஸ்கோப், பைனக்யூலர்ஸ். Binoculars. நேத்தும் இதே கொஸ்டின் தான் கேட்டீங்க. பைனக்யூலர்ஸ்ல லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க. பைனக்யூலர்ஸ்ல லென்ஸ் இருக்கும், என்ன முன்னுக்கும் லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸே கன்வெக்ஸ் லென்ஸ் தான். பைனகுலர்ஸ்ல 2 லென்ஸ் இருக்கும். ஒன்று ஒப்ஜெக்ட்ல வர லென்ஸ், இவிடத்து ஒரு லென்ஸ் இருக்கும். அடுத்தது நமக்கு ஐ வச்சு பார்க்குற ஒரு லென்ஸும் இருக்கும்.
கிளியரா? அந்த ரெண்டு லென்ஸுமே கன்வெக்ஸ் லென்ஸ் தான். ஓகே, ஓகே சார். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Yeah, 2022 essay, this one. ட்ரா பண்றீங்க, ஆன்சர் சென்ட் பண்ணீங்களா? ஆ சென்ட் பண்ணி முடிச்சுன்னு சொல்லுங்க. எது? சென்ட் பண்ணிட்டேன் சார். வரலையே. ஓகே, ரைட் ஹியர். ரைட் ஹியர் எரோமாக்கு ஏன் டபுள் தரம் காட்டிருக்கீங்க? ஒப்ஜெக்ட்ல இருந்து வாரது. ஆப்டிக்கல் சென்டர். ஓம். ஆப்டிக்கல் சென்டரால அதேவே அதுதானே சார் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே வேயால ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னா அந்த மீனிங் என்ன? இதான் ஒப்டிக்கல், இது லென்ஸ், இதுல ஒப்டிக்கல் சென்டர் இதுன்னு சொன்னா ஒப்டிக்கல் சென்டர்ல வாரது அப்படியோ தான் போகும், திரும்ப அதே வேல திரும்ப போகுதா? வேறொரு லைட் ரே, நோ. இன்னொரு லைட் ரே வரும்போதோ அந்த லைட் ரே போகலாம், இப்படி வார லைட் ரே திரும்ப போகலாம், அதே வேல போகும். கிளியரா? கிளியர் சார். ஓகே, ஸோ அப்ப இங்க நீங்க என்ன செய்யணும்? லைட் ரே இப்படித்தான் காட்டணும். அண்ட் ஒரு தரம் காட்டணும். அடுத்தது வந்துட்டு இங்கவும் லைட் ரேஸ் காட்ட வேண்டி வரும். எரோ மார்க் காட்டணும். நான் மார்க் பண்ணிக்கிறது வழங்குதா? எஸ். ரைட். ஸோ அங்கவும் நீங்க எரோ மார்க் காட்டணும். இப்படி வார மாதிரி ஒரு ஏரோ மார்க் காட்டினீங்கன்னு சொன்னா சரி, அடுத்த ஏரோ மார்க் இதுல. அவ்வளவுதான். ரே டயக்ராமுக்கு ஒரு நாளும் ரெண்டு ஏரோ மார்க் ஒரு லைட் ரேல வராது. ஓகே, நெக்ஸ்ட். Next one, C. State two characteristics of that image. Magnified, virtual, upright. Right. Second one, answer. Diminished image, upright, and Okay, இதுக்கு copy the given diagram in your answer script and complete the ray diagram. அதுக்கு answer சொல்லுங்க. விலங்கல சார். என்ன சொன்னீங்க? இல்ல, இந்த கொஸ்டின் ஸ்கிரீன்ல வழங்குதா உங்களுக்கும்? ஓ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் அந்த பிக்சர் ட்ரா பண்ணணுமே, ட்ரா பண்ணி காட்டுங்க, சென்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே.
சென்ட் பண்ணிட்டீங்களா?